இவர் எழுதியிருந்தார். அதில் சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களும் உண்டு. அதிலிருந்து செலக்டிவாக 4 திருவிளையாடல்களை எடுத்து ஏபி நாகராஜன் திருவிளையாடல் என்ற ஒரு படம் எடுத்தார். அது சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் இருக்கிற நிறைய வசனங்கள்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த திருவிளையாடல்ல தருமிக்கு பொற்களி கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி ரொம்பவும் முக்கியமானது. அதை உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் காமெடியாக மாற்றிருக்கோம். ஸோ அது திருவிளையாடல்னா நாங்கள் சொல்றது தெருவிளையாடல். ஆமாம், ஆனால் நீங்கள் இதை ஒரு ஜோக்காக தான் பார்க்கணும். என்னடா இது சிவனை பற்றி இப்படி சொல்லிட்டானே, சிவனை சொல்கிறான், நக்கீரரை சொல்கிறானே என்னெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நானுமே சிவபக்தன் தான், டெய்லி ருத்ரம் சொல்கிறவன். ஸோ அதனால நீங்கள் உங்களை மகிழ்விக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் சிவனுக்கு எந்த குறையும் இதனால வரப்போகிறது இல்லை. சிவனே ஆக்சுவலாக என் கண்ணில் வந்து எல்லாரையும் சந்தோஷமா சிரிக்க வைக்கிறடா, அதனால பரவாயில்ல சொல்லுடா பி அப்படின்ட்டார். அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். சரி, சரி, கதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உலகத்திலேயே எல்லாருக்கும் பிடிக்காத உணவு, அட்லீஸ்ட் 90% பீப்புளுக்கு பிடிக்காத உணவுன்னா அது வந்து ரவா உப்மா தான். ஆனா நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ரவா உப்மானா உயிர். அவர் என்ன பண்றார், ஒரு நாள் அரண்மனையில உள்ள கிச்சன்ல சாப்பிட போகும்போது ரவா உப்மானுடைய மனம் கம 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 கமன்னு அடிக்கிறது இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம், சமைக்கிறதுனாலதான் இந்த ரவா உப்மாக்கு ஒரு மனம் வருதா, இல்ல இயற்கையிலேயே இந்த ரவைக்கு ஒரு மனம் உண்டா அப்படின்னுட்டு. இதை வந்து நம்ம தமிழ்ச்சங்கத்துல கேட்டாச்சுன்னா கொடா உப்பு பெறாத ஒரு உப்மாவுக்கு இப்படி வரைய அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவா. அதனால அவர் என்ன பண்ணினார்னா தண்டோரா போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி யார் என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாங்களோ அவளுக்கு 1000 பொற்காசுகள். இப்போ காட்சி துவங்குகிறது. காட்சி 1, திருவீதி. நாட்டு மக்களுக்கு ஓர் நற்செய்தி. நற்றமிழ் புலமை கற்றவர்க்கு ஒரு அரிய வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெருத்த பிரச்சனையில் பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக போருக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்கப்படும். தண்டோரா, பரிசு தொகை எவ்வளோ? 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பொன்னாச்சே, 1000 பொன்னாச்சே. 1 காசா 2 காசா? 1000 பொன்னாச்சே. எனக்கே 1000 சந்தேகம் இருக்கு. இதுல நான் எங்க அரசர் சந்தேகம் தீக்கிறது? எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா? சொக்கா. காட்சி 2, கோவில் பிரகாரத்தில் ஓடி வருகிறார் தருமி. சொக்கா, சொக்கா. ஐயோ, 1000 பொன்னாச்சே, 1000 பொன்னாச்சே. எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. எவனோ அடிச்சுட்டு போக போறான், எனக்கு இல்ல. சொக்கா, எங்கப்பா? எனக்கு ஒரு பாட்டை கொடுத்து உதவ கூடாதா? அந்த பரிசு எனக்கு கிடைக்கிற மாதிரி அருள் புரியப்பா. நீ எங்க வருவ? நீ அன்னையுடன் தானே இருப்ப. மீனாட்சி, அட போமா, எரிச்சல கிளப்பிண்டு. சொக்கா, எங்கப்பா? அட போயா, நீ வேற. உலவரே, இப்படி வரும். வந்து என்னையா? பாண்டிய மன்னனது சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் உனக்கு கிடைத்து விட்டால் பரிசுத்தனையும் உனக்கு தானே. ஐயோ, அந்த பாட்டு மட்டும் என் கையில கிடைச்சிட்டா உடனே 1000 பொற்காசு எனக்கு கிடைக்குமே. பரவாயில்லை, அந்த பாடலை நாம் உனக்கு தருகிறோம். சரிதான், உன் பாட்டை எடுத்துன்னு போய் என் பாட்டுன்னு சொல்லணுமாக்கும். ஏதோ எதுக மோனோட எழுதினாலும் புலவன்னு ஒத்துக்கிறாங்க. அதையும் கெடுக்க வந்து இருப்பது இருக்கு. ஓ, நீ புதுசா பாட்டு எழுதுறவர் நேரா அரசர்கிட்ட போய் பேச பயந்துண்டு என்ன அனுப்புறீர் இல்லையா? எனது புலமை மீது உமக்கு சந்தேகம் இருந்தால் என்னை பரீட்சித்து பாருங்கள். உனக்கு திறமை இருந்தால். என்னது? எங்கிட்டேவா? எங்கிட்டேவா? நான் எப்படி இருப்பேன் பாக்குறதுக்கு. ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. கேள்விகளை நீ முதலில் கேட்கிறாயா, இல்லை நான் கேட்கட்டும்? ஐயோ, நானே கேட்கிறேன், நானே கேட்கிறேன். எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். எங்கே கேளு. பிரிக்க முடியாதது என்னவோ கார்டனும் எட்வினும், பிரிக்க கூடியது மோரும் தயிரும் சேர்ந்தே இருப்பது. சப்பாத்தியும் குருமாவும்
சேராதிருப்பது கேசரியும் படையும். சொல்லக்கூடியது சொல்லக்கூடாதது சொல்லக்கூடாதது கேண்டீன் பில் விலையேற்றம். சொல்ல வேண்டியது சனிக்கிழமை போடும் படத்தின் பெயர். பார்க்க கூடாதது அடுத்த விட்ட அலப்பறைகள். பார்த்து ரசிப்பது ஆடலும் பாடலும். பாட்டுக்கு பாலகுமார், நடனத்திற்கு சூர்யா, ஜோக்கிற்கு கோபால்ஜி, நடிப்பிற்கு நீ, இயக்கத்திற்கு நான். அப்பா ஆளு விடு, நீ புலவன், ஒத்துக்கொள்கிறேன். பாட்டை கொடு. பரிசை வாங்கி வருகிறேன், உம்மிடம் கண்டுவிடு. வெற்றி உமதே. பரிசை வாங்கி வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீரா பார்த்து எனக்கு ஏதாவது கொடுக்கணும். இல்லை, எனக்கு அந்த பரிசில் எந்த விதமான விருப்பமும் இல்லை. முழுவதையும் நீயே எடுத்துக்கொள். சரி, பரிசு கொடுத்தா வாங்கிட்டு வரேன். வேற ஏதாவது கொடுத்தா என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்க இருக்குன்னா தெய்வீக சிரிப்பையா. அது சரி, மறுபடியும் உண்மை எங்க சந்திக்கிறது? எங்கும் சந்திக்கலாம். எங்கும் தான் எங்க? முதியோர்கள் வாழும் இடம், பாதுகாப்பான இடம், மருத்துவ வசதிகள் கூடிய இடம், இதே இடம். ஓ, இங்கேயே சுத்திட்டு இருக்கிறவரா? நானி ஃபேஸ் 1 2 3 4 சுத்திட்டு இருப்பார் போல இருக்கு. சரி, வருகிறேன். சென்று வா. வெற்றி உமதே. வாழ்க வல்லாண்டு. அரசரவை ராஜகுல திலக ராஜ மார்த்தாண்ட உப்புமா பிரியர் ஷண்பக பாண்டியர் வருகிறார் வருகிறார் வருகிறார். இப்பொழுது தலைமை வருகிறார். பார்வேந்தே, என்னை பார்வேந்தே. பாட்டுடன் வந்த தருமையின் பணிவான வணக்கங்கள். வணக்கம் புலவரே. எனது சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை கொண்டு வந்துள்ளீரா? ஆம், யாமே எழுதி கொண்டு வந்துள்ளோம். எங்கே பாடலை கொடும். நானே படித்து விடுகிறேன் மன்னா. அப்படியே ஆகட்டும். கொப்பரை தேங்காயின் கொழுப்பிலே ஊர்ந்து கொல்லையில் வாழும் கொடிமலரில் வீற்று அரசரவையும் மிஞ்சும் பாம்பே ரவைக்கு ஈடுண்டோ? நீ உரைப்பாய் கொசுவே. ஆஹா ஆஹா, அருமையான பாடல், அற்புதமான பொருட்செறிவு. பரிசு மன்னா தருகிறேன். யாரெங்கே? தமிழ் சங்கம் தீர்த்து வைக்காத ஒரு பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தருமியே, உமது புகழ் வாழ்க. அண்ணா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வாரும். வரமாட்டேன். பரிசை வாங்கிக் கொண்டுதான் வருவேன். அதற்குள் என்ன அவசரம்? அதில் தான் பிரச்சனை உள்ளது. இப்படி வாரும். வந்தேன். என்னையா பிரச்சனை? பாடலை எழுதி தான் தானே? ஆம், நானே தான் எழுதினேன். பின்ன என்ன? நான் யாரோ எழுதி கொடுத்து அதையா வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே தான் எழுதினேன். அது அப்படி என்றால் மன்னருக்கு பொருள் கூறிவிட்டு பாடலை பரிசை பெற்று செல்லுங்கள். அட போங்கயா, அரசருக்கே விளங்கி விட்டது. இதில் நடுவில் நீர் வேற இருக்கு. அப்படி அல்ல புலவரே, உமது பாட்டில் பிழை உள்ளது. இருக்கட்டுமே, எவ்வளவு பிழை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பரிசை குறைச்சு கொடுங்க. அதற்கு வழி இல்லை புலவரே. சரியான பாடலுக்கு எனது மன்னர் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். அதே சமயம் எம்பெருமானாரும் இறையனாரும் எம்பெருமான் முருகப்பெருமாளும் மேடம் உமா மகேஸ்வரியும் கட்டி காக்கும் இந்த நானானியில் தவறான பாடலுக்கு எனது மன்னர் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படும் புலவனும் நான் தான். ஓஹோ, இங்க எல்லாமே நீர்தான் போல இருக்கு. ஒன்று புரிகிறது. பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு. உம்மை போல் 2 பேர் வேண்டாம், நீர் ஒருவரே போதும். இருந்தால் நாடு உருப்படும். முடிந்தால் மன்னரிடம் சொல்லுங்கள், எனக்கு பரிசே வேண்டாம், நான் வருகிறேன். புலவரே இருங்கள். பதறியபடியே ஓடி வருகிறார் தருமை. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆசை யாரை விட்டது? எனக்கு வேணும்.
நான் பாட்டுக்கு பாட்டு எழுதிட்டு இருந்தேன். இனிமே பாட்டு எழுதிட்டு போனா, ஏன்பா இந்த பாட்டை நீ தான் எழுதினியா இல்ல வேற யார்கிட்டயாவது எழுதி வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பாங்களே. எனக்கு வேணும், எனக்கு வேணும். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சொக்கா, அவனை கூப்பிடாத, அவன் வரமாட்டான். அவன் ஏன் வருவான்? அவனை நம்பி என் புலமையும் போச்சு. இனிமே கத்துக்கிட்டேன்னா என் குரலும் போயிடும். அவன் வரமாட்டான், அவனை கூப்பிடாத. புலவரே, பரிசு கிடைத்ததா? கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. ஒண்ணுதான் பாக்கி. என்ன உணர்கிறாய்? சபையிலே என்ன நடந்தது? உன் பாட்டுல குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா சபையில. குற்றமா? எனது பாட்டியா? எவன் சொன்னவன்? உன் பாட்டன் அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான், அவன் தான் சொன்னான் உன் பாட்டுல குற்றம். கேட்டவனை இந்த புலவன் கொண்டு வந்த வானதிக்கு இந்த சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்று ஏகவசனம் இங்கு வேண்டாம். அவை அடக்கத்துடன் கேட்டால் இங்கு அனைவருக்கும் தகுந்த பதில் கிடைக்கும். அப்படி என்றால் இங்கு அரசனை விட மற்றவர்களுக்கு தான் அதிகாரமோ? இது அரசு சபை அன்று, தமிழ் திருச்சபை. இங்கு எல்லோருக்கும் சம மரியாதை உண்டு. அதனால் தான் தரணி கொண்டு வந்த பாடலிலே குற்றம் கண்டீர்களோ? ஆம், பிழையுள்ள பாடலுக்கு பிழைப்பு பரிசு அருகதை இல்லை என்று கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரன். நக்கீரரா? தமிழ் சங்கத்தின் தலைமை முதல்வன் என்ற ஆணவத்திலேதான் எனது பாட்டிலே விளைகண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? புலவரே, பாடலை எழுதியது தாங்கள் தான். யாமே எழுதினோம். தாங்கள் எழுதியிருக்க மற்றொரு புலவரிடம் கொடுத்து அனுப்பியதன் காரணம்? அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வார். புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை, அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, பறந்தது, பரவாதது, பிறந்தது, பிறவாதது அனைத்தும் யாம் அறிவோம். அவற்றை உமது விளக்கம் தேவையில்லை. அனைத்தும் அறிந்து விட்டால் உமது பாட்டில் பிழை இருக்காது என்று எண்ணமா? அதை பற்றி நான் குறை கூறக்கூடாது. நக்கீரன் எனது பாட்டில் விளை கூறுகிறானா? கூறும், கூறிப்பாரும். புலவர்களே, சற்று சாந்தமாக உரையாடுங்கள். சண்டை சச்சரவு இங்கு வேண்டாம். புலமை சர்ச்சை உண்டாக்கும், ஆனால் சண்டை உண்டாக்க கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் முடியாது. சற்று பொறுத்திருந்து வாரும். நக்கீரரே, எமது வாட்டில் என்ன குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றம் இல்லை, பொறுத்துக் கொள்ளலாம். பொருளில் தான் குற்றம் உள்ளது. என்ன குற்றம்? எங்கே உமது பாடலை கூறு. கொப்பரை தேங்காயின் கொழுப்பிலே ஊர்ந்து கொடிமுல்லை மலரின் மீது வீற்றிருக்கும் கொசுவே, அரசரவையும் மிஞ்சும் இந்த பாம்பேரவைக்கு ஈடுண்டா என்பதை நீ உரைப்பாய் கொசுவே. இதுவே எனது பாடல். தாங்கள் கூறும் கருத்து? சமையலறையில் சமையல்காரர் திருவெங்கும் சுற்றித் திரியும் கொசுவிடம் சந்தேகம் கேட்பது போல எழுதியிருக்கிறேன். அதன் மூலம் உள்ள உட்கருத்து? வீட்டிலும் வெளியேயும் கொள்ளை புறத்திலும் சாக்கடையிலும் சுற்றித் திரியும் கொசுவே, நீ அறிந்த மனங்களிலே இந்த பாம்பேரவையின் நறுமணம் போல் உண்டோ என்பதே இதன் உட்கருத்து. இதன் மூலம் தாங்கள் மன்னருக்கு கூறும் முடிவு? தெரியவில்லை. ரவா உப்மாக்கு உண்மையிலேயே மனம் உண்டு என்பதுதான். இருக்கவே முடியாது. ரவா உப்புமாவிற்கு எண்ணெயும் நெய்யினால் தாளிப்பதனாலும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ப்பதனாலவே மனம் உண்டே தவிர இயற்கையிலேயே ரவா உப்புமாவிற்கு மனம் கிடையாது. சம்பாத்வை உப்மாவிற்கும் கூட மனம் கிடையாது. பாம்பே ரவை உப்புமாவிற்கும் ரவை உண்மையில் மனம் கிடையாது. அடையார் ஆனந்த பவன் உப்பாவுக்கும் அதே கதிதானோ? அடையார் ஆனந்த பவன் என்ன, நாம் அன்றாடம் உண்ணும் நானா நானி கிச்சன் உப்புமாவிற்கும் அதே நிலைதான். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக. உமது தமிழின் மீது ஆணையாக? நான் அன்றாடம் உண்ணும் உணவின் மூலம் ஒப்பி இருக்கும் எனது தொப்பை மீது ஆணையாக. ஐயனே, நீரே முக்கண் முதல்வராகுக. உமது முக்கண்ணிலிருந்து நெற்றிக்கண்ணை திறந்து என்னை சுட்டாலும் அங்கண் முழுவதும் கண்ணாகி சுட்ட பொழுதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, குற்றம் குற்றமே. அங்கம் பொழுதுபட சமையல் அறையிலே அமர்ந்து வெங்காயம் அதனை கீர் கீர் என்று கீரும் அழியும்
நக்கீரரோ எனது வாட்டை ஆராயத்தக்கவர். வெங்காயம் அறிவது எங்களது குலத்தொழில். சங்கரனாருக்கு ஏது குறையும்? வெங்காயம் அறிந்துண்டு வாழுமே தருவ அரணை உண்மை போல் இறந்துண்டு வாழ மாட்டோம். நக்கீரா இறைவா, சொக்கநாதா, ஈசனே. அடுத்த காட்சி சாந்த ஸ்வரூபியாக பொற்றாமரை குளத்தருகில் சிவன் வீற்றிருக்கிறார். சோமசுந்தர செண்பக பாண்டியன் விரைந்து வருகிறார். இறைவா, இறைவா, ஈசனே, சொக்கநாத பெருமானே, தயவு செய்து எங்கள் பிழையை பொறுத்தருள வேண்டும். தலையாய புலவனை தந்துவிட வேண்டும். சிரமம் இல்லை எமக்கு. லஸ்ஸியின் குளிர்ச்சி தாங்காமல் சாம்பாரிலே விழுந்து கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா. இறைவா, பாதாம் கீரும் நீரே, பாசந்தியும் நீரே, மைசூர் போண்டாவும் நீரே, மைசூர் பாகும் நீரே, ரசமலாயும் நீயே, ரசகுல்லாவும் நீயே. தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக உம்மோடு எதிர்வாதம் புரிந்து விட்டோம். தவறிருந்தால் மன்னித்தரடும். பரவாயில்லை. உமது தமிழோடும் சமய திறமையோடும் விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறை என்று அறிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய உமது தமிழ் புலமைக்கு எனது பாராட்டுகள். வாழ்க வல்லான். அரசரே, ஒரு விண்ணப்பம். அரசரே, ஒரு விண்ணப்பம். விண்ணப்பமா? அது என்ன அப்பம்? தினமும் நானியில் நான் வெறும் ஊத்தப்பம் தான் சாப்பிட்டிருக்கிறேன். இது என்ன புது அப்பமாக இருக்கிறது? அரசரே, ஒரு கோரிக்கை. தாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி தர்மிக்கு 1000 பொற்காசுகளை பரிசளித்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும். ஆஹா, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. 1000 பொற்காசு கிடைச்சிருச்சு. புலவரே, அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு பம்பர் பரிசும் காத்திருக்கு. பம்பர் பரிசா? அது என்னவோ? ஆண்டவனே சபைக்கு அழைத்து வந்து வாக்காடி உங்கள் பக்தியை காட்டியதால் தினமும் இந்த நானியிலிருந்து உங்கள் இல்லத்திற்கு 5 கிலோ வந்து சேரும் ரவா உப்புமா. ஐயோ, தினந்தோறும் 5 கிலோ ரவா உப்புமாவா? நான் என்ன பண்ணுவேன்? இப்போ யார் என்ன காப்பாற்றுவா? சொக்கா சொக்கா. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றி. அந்தந்த பாத்திரங்களாகவே மாறி உங்களை மகிழ்வித்த எமது நடிகர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம். மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் தருமி. இந்த தருமி கதாபாத்திரத்தை ஏற்று அதை மிகவும் சிறப்பாக செய்தவர் நமது சிங்கப்பூர் சீமான் கார்த்திக். எங்களது அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க சிறிய ரோல் ஆனாலும் பெரிய மனது பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இருவரை இப்போது குறிப்பிடுகிறோம். முதலில் தண்டாரா போடும் காவலாளியாக நமது நானாநைன் டிஎம்எஸ் திரு பாலகுமாரன் அவர்கள். அடுத்து மீனாட்சியாக நடித்தவர் எங்களது அபிமான திருமதி சரஸ்வதி அவர்கள். இவர்கள் இருவருக்கும் எங்களது சிறப்பான நன்றிகள். உப்புமா பிரியன் மன்னர் செண்பக பாண்டியனாக சிறப்பாக நடித்தவர் மிக திருமலா முரளி. கேரக்டர் மிகவும் ஒன்றி போய்விட்டார். பிராக்டிஸ்ல இருந்தே சேர விடவே இல்லை அரசர்.
திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய தலைமை புலைவன் நக்கீரனாக மிஸ்ஸஸ் லதா பாலகுமார். சிவனாகவே மாறி ருத்ரதாண்டம் ஆடினவர் மற்றும் இந்த காமெடி நாடகத்தின் புனைக்கதை, வசனம், இயக்கம் the one and only கோவை கண்ணன். வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரதமணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அடுத்து vote of thanks by Mrs. Lata Balakumar.